நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் கண்ணதாசன் என்ற பெயருக்கு ஈடு இணையே கிடையாது. மனித வாழ்க்கையின் இன்பம், துன்பம், காதல், தத்துவம் என அத்தனையும் தன் வரிகளால் நம் மனதுக்குள் கடத்திய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியுள்ளார். ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் கிடந்தபோது எழுதிய அந்த கடைசி பாடல் எது தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1981ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னத்தின் சகோதரரான ஜி. வெங்கடேஸ்வரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான படம்தான் மூன்றாம் பிறை. இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கொண்டிருந்தார். படப்பிடிப்புகள் அனைத்தும் முடிந்து படத்தில் வரும் ஒரு உருக்கமான தாலாட்டு பாடலுக்கு வரிகள் எழுத கவிஞர் கண்ணதாசனை அணுகினார்கள். ஆனால் அந்த சமயத்தில் கண்ணதாசன் அவர்களுக்கு கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இளையராஜா அவர்கள் அந்த தாலாட்டு பாடலின் மெட்டை ஒரு கேசட்டில் பதிவு செய்து அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கவிஞர் கண்ணதாசன் அந்த மெட்டை கேட்டுவிட்டு தன் பலவீனமான கைகளால் பேனாவை பிடித்து ஒரு காகிதத்தில் வரிகளை எழுதத் தொடங்கினார். அதுதான் கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே என்ற காலத்தால் அழியாத மகத்தான பாடல். பாடலை எழுதி முடித்த சில நாட்களிலேயே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அமெரிக்காவிலேயே காலமானார். அவர் எழுதி அனுப்பிய அந்த வரிகள் சென்னைக்கு வந்து சேர்ந்தபோது இளையராஜாவும் படக்குழுவினரும் அதை படித்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுதனர். கண்ணே கலைமானே என்ற அந்த பாடல் வரிகள் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய போது தியேட்டரை உறைந்து போனது. தன் வாழ்க்கையின் இறுதி நிமிடங்களில் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். தன் உயிர் போகும் நிலையில் கூட தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட அவர்கள் தன் கவிதைத்துவத்தை விடவில்லை என்பதுதான் கவியரசு என்ற பட்டத்திற்கு சான்று. கண்ணதாசன் அவர்களின் வரிகள் எப்பொழுதுமே செயற்கையானது அல்ல. அவர் தன் வாழ்வில் நடந்த துக்கங்கள், மகிழ்ச்சிகள், அனுபவங்களை வைத்தே எழுதக்கூடிய பாடல் வரிகள்தான் அவருடைய பாடல்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.